சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 சாமுவேல் 2:7. கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். ஒரு நிமிடம் நாம் கடையை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசு சுவாமி, நீர் இந்த பூமியிலே மனிதனாக அவதரித்து ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் அவன் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு பூமியிலே மனிதனாக பிறந்தே சுவாமி. அதை நாங்கள் கடந்த மாதம் நம்முடைய பிறப்பின் பண்டிகையாக நாம் கொண்டாடினோம். இந்த புது வருடத்தின் நாட்களிலும் இந்த நாளிலே நாங்கள் உடைய சமூகத்திலே காணப்படுவது நம்மிடத்திலிருந்து நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் எங்களை உயர்த்துவதற்கு இந்த நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் எங்களுடைய கண்களை திறந்தவிடம் நாங்கள் தியானிக்கின்ற வசனங்கள் மூலமாக நீர் எங்களோடு கூட பேசி இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் நல்லதாக. கிறிஸ்துவன்மானவர்களே, இந்த புத்தாண்டிலே ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கின்றதான முதலாவது ஞாயிற்றுக்கிழமையிலே, புது வருடம் பிறந்து முதலாவது ஞாயிற்றுக்கிழமையிலே உங்களோடு இந்த வார்த்தையை நான் பேசுவதற்கு ஆண்டவர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்றேன். இந்த வருடத்திலே முதலாவது செய்தி, இந்த வாரத்திலே முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே முதலாவது செய்தியாக உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் கொடுத்த நன்மைகளுக்காக கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே, நான் உன்னை தாழ்விலிருந்து உயர்த்துவேன், உன்னை ஐஸ்வர்யம் அடைய பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். வாக்கு பண்ணின கர்த்தர் அதை நிறைவேற்றவும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் கடந்த வருடத்திலே அநேக விதமான கஷ்டங்கள் மற்றும் நெருக்கங்கள், வேதனைகள் மூலமாக நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். கடந்த ஆண்டு உங்களை மிகவும் வருத்தி இருக்கலாம். அடுத்த நாளைக்கு என்ன செய்வது, நம்முடைய எதிர்காலங்கள் எப்படி இருக்கும், நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்றெல்லாம் பலவிதமான காரியங்களிலே நீங்கள் சோர்வடைந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை உயர்த்துவேன். ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துவதற்கு வல்லவராக காணப்படுகிறார். அவர் ஆவிக்குரிய பிரகாரமாக மட்டுமல்லாமல் உலக பிரகாரமாகவும் உங்களை ஆசீர்வதிக்கிறார். மற்றவர்களை பார்த்து, நீ உயர்வதற்கு எந்த வழியும் இல்லை, உனக்கு ஞானம் இல்லை, அறிவும் இல்லை, செல்வாக்கு இல்லை, எந்த குடும்ப பின்னணியும் இல்லை, ஆகவே நீ எல்லாம் உயர்வதற்கு வாய்ப்பே இல்லை என்று மற்றவர்கள் உங்களை குறித்து ஏளனம் செய்யலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை உயர்த்துவதற்கு அவர்களாக காணப்படுகிறார். மற்றவர்கள் நம்மை குறித்து பலவிதமான காரியங்களை நினைத்தாலும் சொன்னாலும் ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்மை உயர்த்துவதற்கு வல்லவராக காணப்படுகிறார். இந்த புதிய வருடத்திலே ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். சங்கீதம் 75:7 சொல்கிறது. வாசியுங்கள். சங்கீதம் 75:7. தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். ஆண்டவர் நம்மை உயர்த்துகிற தேவனாக காணப்படுகிறார். ஆண்டவர் நமக்கு நியாயாதிபதி. தானியேல் 2:21 சொல்லுகிறது, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். தாவீதினுடைய வாழ்க்கையிலே அவன் ராஜாவாக உயர்த்தப்பட்டான். அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு மனிதன். வனாந்திரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு மனிதன். அவனை ராஜாவாக அவர் ஏற்படுத்தினார்.
என்று நாம் பார்க்கலாம். ஆகவே உங்களையும் அவர் ராஜாவாக ஏற்படுத்துவதற்கு அவர் வல்லவராக காணப்படுகின்றார். உங்களை உயர்த்துவார். ஆகவே நீங்கள் மனம் சோர்ந்து போகாதீர்கள். என்ன தோல்வி என்ன கஷ்டம் வந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. அவருடைய பலத்த கருத்துக்குள் நீங்கள் தாழ்மையோடு அடங்கியிருக்கும் பொழுது நிச்சயமாகவே எதிர்காலத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். உங்களை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினால் ஆகும் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் எப்படிப்பட்டவர்களை உயர்த்துகிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது 3 காரியங்களை குறித்து நாம் பார்க்கலாம். முதலாவது, துக்கிக்கிறவர்களை அவர் உயர்த்துகிறார். துக்கத்தோடு இருப்பவர்களை ஆண்டவர் உயர்த்துகிறார் என்று பார்க்கலாம். யோபு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசியுங்கள். யோபு 5:10. தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். கர்த்தர் துக்கத்தோடு இருப்பவர்களை ஆண்டவர் உயர்த்துகிறார் என்று வேதம் சொல்கிறது. இந்த துக்கம் என்பது தேவனுக்கு ஏற்ற ஒரு துக்கம். அதே நேரத்திலே உலக பிரகாரமான துக்கமும் உண்டு. தேவனுக்கு ஏற்ற துக்கத்திற்கும் உலக பிரகாரமான துக்கத்திற்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 7:10. தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகிக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவருக்கு ஏற்ற துக்கம் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. உலக பிரகாரமான துக்கம் மனுஷனை வேதனைப்படுத்துகிறது. பல காரியங்களிலே நம்முடைய சிந்தனைக்கு எதிராக சில காரியங்களை மற்றவர்கள் செய்யும் பொழுது நமக்கு துக்கம் காணப்படுகிறது. உலக பிரகாரமாக துக்கம் காணப்படுகிறது. குடும்பத்திலே நமக்கு எதிராக சில காரியங்களை செய்யும் பொழுது, வெளியிடங்களிலே நமக்கு எதிராக சில காரியங்களை செய்யும் பொழுது நமக்கு உள்ளத்திலே துக்கம் காணப்படுகிறது. நமக்கு எதிராக பின்னாக இருந்து பல விதமான காரியங்களை செய்யும் பொழுது, நமக்கு தெரியாமல் செய்துவிடலாம் என்று நினைத்து அவர்கள் செய்யும் பொழுது, அது நமக்கு தெரியும் பொழுது அந்த துக்கமானது நமக்கு உள்ளத்திலே காணப்படுகிறது. அது வருத்தத்தை உண்டாக்குகிறது. இப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த உலகத்திலே காணப்படுகிறார்களே, நம்மோடு நன்றாக பழகி நமக்கு எதிராக இந்த மாதிரியான காரியங்களை எல்லாம் செய்கிறார்களே என்ற துக்கம், உலக பிரகாரமான துக்கம் நம்முடைய உள்ளத்திலே நமக்கு காணப்படுகிறது. இது உலக பிரகாரமான துக்கம். தேவனுக்கு ஏற்ற துக்கம் எப்படி இருக்கிறது? அது ரட்சிப்புக்கு ஏற்றதாக காணப்படுகிறது என்று வேதம் சொல்கிறது. ஒருவரை உலகத்துக்கு நேராகவும் அழிவுக்கு நேராகவும் லௌகீக துக்கம் கொண்டு செல்கிறது. அநேகர் உலக பிரகாரமான பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சந்திக்கும் போது மனம் சோர்ந்து போகிறார்கள். சிலர் வாழ்க்கையிலே நம்பிக்கை இல்லாமல் இழந்து போய்விடுகிறார்கள். மேலும் சிலர் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள முடிவெடுக்கிறார்கள். நாம் பாவத்தை விடும் பொழுது, கர்த்தரை விட்டு விலகிச் செல்லும் பொழுது, அவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை வாழும் பொழுது, உலகத்தோடு கைகோர்த்து போகும்போது நமக்குள்ளே ஒரு துக்கம் ஏற்படுகிறது. ஆதியான சில வேளைகளை நமக்கு அதை கண்டித்து உணர்த்தி தேவனுக்கு ஏற்ற ஒரு துக்கத்தை நமக்குள் கொண்டு வருகிறார். அந்த தேவனுக்கு ஏற்ற துக்கம் நமக்குள்ளே வரும்பொழுது நாம் செய்கிற தவறுகளை உணர்கிறோம். நாம் பாவ நிலைமையில் இருக்கிறதை குறித்து ஆவியானவர் நமக்கு உணர்த்தி அந்த உணர்வுள்ள இருதயத்தை நமக்கு கொடுக்கிறார். அப்பொழுது நாம் நன்மை தகையாமல், ஐயோ நாம் பாவம் செய்து விட்டேனே, கர்த்தரை விட்டு தூரம் சென்று விட்டேனே, அவருக்கு பிரியமாய் வாழ வழி இல்லையே என்று சொல்லி, கர்த்தருடைய ஒத்தாசையை நான் தேடவில்லையே, கர்த்தருடைய பாதத்தை நான் காத்திருக்கவில்லையே என்று நாம் நினைத்து பார்க்கின்றோம். அனுதினமும் வேதத்தை வாசிக்கவில்லையே,
உலக பிரகாரமான வாழ்க்கைக்கு சென்று விட்டேனே என்று நாம் நமக்குள்ளே துக்கப்படுகிறோம். அதுதான் தேவனுக்கு ஏற்ற துக்கம். ஆகவேதான் தேவனுக்கு ஏற்ற துக்கம் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டு பண்ணி நம்மை ரட்சிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஒரு முறை கேத்தரின் குல்மேன் என்னும் பெயருடைய ஒரு ஊழியக்காரனுடைய சரித்திரத்தை வாசிக்க நேர்ந்தது. கேத்தரின் குல்மேன் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்தவர். சிறு வயதிலேயே கர்த்தரால் அழைக்கப்பட்டவராக உணர்ந்து கிறிஸ்து ரட்சிப்பை கொடுத்து ஊழியத்திலே ஈடுபட்டவர். கர்த்தர் அவரை ஊழியத்திலே நன்கு உயர்த்தி வைத்திருந்தார். அவர் ஒரு கூட்டத்திலே செய்தி கொடுத்துவிட்டு ஜெபத்திற்கு வழிநடத்தும் பொழுது அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள், அநேகர் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றார்கள், அநேகர் பலவீனத்திலே நோயிலிருந்து விடுதலை பெற்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதங்களை செய்யக்கூடிய ஒரு ஊழியக்காரியாக காணப்பட்டார். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு வீழ்ச்சி வந்தது. அவர் திருமணமான ஒரு மனிதனோடு அவர் தொடர்பிலே அவர் இருந்தார். திடீரென்று இந்த மாதிரியான சூழ்நிலையிலே அவர் தள்ளப்பட்டார், சாத்தானுடைய சூழ்நிலையிலே. அப்பொழுது அந்த மனிதனையே திருமணம் செய்து கொண்டு அவருடன் வாழ ஆரம்பித்து விட்டார். இன்னொரு பெண்ணுடைய கணவனை தன்னுடைய கணவனாக எடுத்துக்கொள்வது என்பது ஒரு தவறான காரியம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். அந்த காரியங்களை அவர் செய்து விட்டார். வாழ்க்கை போய்கொண்டிருந்தது. எந்த விதமான கூட்டங்களுக்கும் செல்வதில்லை. ஆண்டவருடைய அழைப்பின் நோக்கத்தை மறந்தார். ஆனால் ஆவியானவர் அவரை விட்டுவிடவே இல்லை. அவருக்குள்ளே ஆவியானவர் கிரியை செய்து கொண்டே இருந்தார். ஒரு நாள் அவர் தன்னுடைய வீட்டின் அருகில் உள்ள பூங்காவிலே நடைப்பயிற்சி மேற்கொண்டிருந்தார். அப்பொழுது நடைப்பயிற்சி சென்று கொண்டிருக்கும் பொழுது அவரையும் அறியாமல் ஒரு துக்கம் காணப்பட்டது. அப்பொழுதுதான் அவர் யோசித்து பார்த்தால், நாம் வந்த அழைப்பின் நோக்கத்தை நாம் மறந்துவிட்டோம், ஆண்டவர் நமக்கு கொடுத்த வேலையை நாம் செய்யவில்லை, நாம் பாவ செயலிலே நாம் சிக்கி தடுத்துக் கொண்டிருக்கின்றோம் என்று அவர் தன்னுடைய மனதிலே ஆண்டவரால் உணர்த்தப்பட்டவராக அவர் காணப்பட்டார். அந்த உணர்வு வந்தவுடனே அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆனாலும் அந்த எண்ணத்தை தவிர்த்து விட்டு எங்கேயாவது ஓடிவிட வேண்டும் என்று வேக வேகமாக எந்த நோக்கமும் இல்லாமல் அங்கும் இங்குமாக அலைந்து கொண்டு கடைசியாக அந்த பூங்காவிலே ஒரு இடத்திலே வேகமாக அவர் சென்ற பொழுது ஒரு இடத்திலே அவர் நின்று மேலே பார்க்கும் பொழுது அதிலே டெட் எண்ட் என்று எழுதப்பட்டிருந்தது. அந்த வாசகத்தை பார்த்தால் அதனுடைய அர்த்தம் என்ன என்றால், இனிமேல் எங்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இதுதான் கடைசி என்று அதிலே அந்த ஆங்கிலத்தில் எழுதப்பட்டதான வார்த்தையினுடைய அர்த்தம். அந்த நேரம் ஆவியானவர் அவரோடு இடைப்பட்டார், மகளே, இன்னும் எத்தனை காலம் என்னை விட்டு ஓடி போவாய்? தேவனுக்கு ஏற்ற ஒரு துக்கம் அவருடைய இதயத்தில் ஏற்பட்டது. உடனே அதே இடத்திலே முழங்கால் படிட்டு கதறி கதறி அழுதார். அந்த இடத்திலேயே ஒரு தீர்மானம் எடுத்தார், கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன் என்று தன்னை முற்றிலுமாக மனந்திருந்ததற்கு ஒப்புக் கொடுத்தார். அன்றைக்கே தன்னுடைய வாழ்க்கையை அவர் செயல்படுத்திக் கொண்டார். தேவையில்லாத உறவை முற்றிலுமாக அகற்றி போட்டார். ஊழியத்தை உற்சாகத்துடன் தொடர்ந்தார். மற்றவர்கள் எல்லாம் அவருடைய பழைய பாவத்தை சுட்டிக்காட்டி அவமானப்படுத்தினார்கள். ஆனால் அதையெல்லாம் அவர் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார். இன்னும் அதிகமாக ஆண்டவர் அவரை பயன்படுத்தினார். அநேக தேவனுடைய பிள்ளைகள் சுகம் பெற்றார்கள். கையால் நடக்க முடியாதவர்களெல்லாம் நடந்தார்கள். அந்த அளவுக்கு வல்லமையாக ஆண்டவர் அவர்களை பயன்படுத்தினார். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இன்றைக்கும் கூட நீங்கள் ஏதாவது ஒரு பாவ சேற்றிலே நீங்கள் விழுந்து கொண்டிருக்கலாம்.
அந்த துக்கம் உங்களுடைய மனதை வேதனைப்படுத்தும் பொழுது, உங்களுக்கு சுட்டி காட்டும் பொழுது, உங்களுடைய மனதிலே தோன்றும் பொழுது அது ரட்சிப்புக்கு ஏதுவான துக்கமாக காணப்படுகிறது. ஆண்டவர் உங்களுக்கு அந்த துக்கத்திலிருந்து ரட்சிப்பை கொடுப்பதற்கு அவர் வல்லவராக காணப்படுகின்றார். இரண்டாவது, எளியவனை உயர்த்துகிறார். 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது வாசியுங்கள். 1 சாமுவேல் 2:8. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைக்கிறார் என்று பார்த்தோம். ஆண்டவர் நினைத்தால் ஒரு மனிதனை புழுதியிலிருந்து எடுப்பார், எளியவனை குப்பையிலிருந்து அவர் உயர்த்துவதற்கு வல்லவராக காணப்படுகிறார். இந்த 2 விதமான ஆசீர்வாதங்களை நாம் பார்க்கின்றோம். ஒன்று, அந்த பிரபுக்களோடும் மேன்மையானவர்களோடும் உயர் அதிகாரிகளோடும் உட்கார பண்ணுகிறார். இன்னொன்று, மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கப்படுகிறார் என்று நாம் பார்க்கலாம். மகிமையான சிங்காசனம் என்பது பரலோக பாக்கியத்தை குறிக்கிறது. பரலோக பாக்கியத்தை அவர் எளியவர்களுக்கே அவர் கட்டளையிடுகிறார். எளியவர்கள் என்பது ஏதோ பொருளாதாரத்தில் குறைவுபட்டவர்களை மட்டும் குறிக்காமல் ஆதியில் எளிமை உள்ளவர்களையும் குறிக்கிறது என்று வேதம் சொல்கிறது. வாசியுங்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசியுங்கள். மத்தேயு 5:3. ஆதியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆதியிலே எளிமை உள்ளவர்களாக காணப்படும் பொழுது பரலோக ராஜ்யம் அவர்களுக்கு உரியதாக காணப்படுகிறது. யார் யார் ஆதியில் எளிமையும் தாழ்மையும் உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். அவர் எளியவனை புழுதியிலிருந்து உயர்த்தி ராஜாக்களோடு அமர பண்ணுகிறார். அந்த எளிமையை வெளித்தோற்றத்திலேயே அல்ல, உள்ளான மனிதனிடையே கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வெளித்தோற்றத்திலே எளிமையாய் தாழ்மையாய் வேஷம் போட்டு எவரையும் வஞ்சித்து வரலாம். சிலர் தங்களது காரியம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லவர்களாக நடித்து கெஞ்சி வேஷமிட்டு தன்னுடைய காரியத்தை சாதிப்பதற்கு அவர்கள் முற்படுவார்கள். கர்த்தர் எதிர்பார்க்கிறது அப்படி அல்ல. அவர் ஆதியில் எளிமையை அவர் எதிர்பார்க்கிறார். ஒரு வேடிக்கையான ஒரு கதை ஒன்று ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு கிராமத்திலே ஆஷாட பூபதி என்ற பெயருடைய ஒரு திருடன் இருந்தான். அந்த ஊரிலே ஒரு சாமியாரும் இருந்தார். அந்த சாமியார் எங்கு சென்றாலும் கையிலே ஒரு பையை எடுத்துக்கொண்டு செல்லுவார். அவருடைய சீஷர்கள் யாரிடமும் அதை கொடுக்க மாட்டார். இந்த திருடனாகிய இந்த ஆஷாட பூபதி சாமியார் அந்த பையை பாதுகாப்பாய் வைத்திருப்பதை கண்டு இதற்குள் என்ன வைத்திருக்கிறார் என்று தெரிந்து கொள்ள விரும்பி அதை அவருடைய சீஷனிடம் சென்று இந்த சாமியார் அந்த பைக்குள்ளே என்ன வைத்திருக்கிறார் என்று அந்த சீஷனிடம் கேட்டார். அதற்கு அந்த சீஷன் சொன்னான், சாமியார் போகின்ற இடங்களில் எல்லாம் அவருக்கு அநேக பணத்தை மற்றவர்கள் கொடுப்பார்கள். மற்றவர்களுக்கு அவர் சொல்கின்ற காரியங்களுக்காக நிறைய பணங்கள் கொடுப்பார்கள். அந்த பணத்தை அவர் வைத்திருக்கிறார். ஆகவே அந்த கையிலே பணச்சீட்டுகள் அதிகமாக இருக்கிறது. அதை ஒரு இடத்திலே வைக்க மாட்டார், தன்னுடனே கூட எடுத்து செல்வார் என்று அந்த சிஷ்யன் அவரிடத்திலே சொன்னார். வேதத்திலே அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கேதான் உங்களுடைய இருதயமும் இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. பேங்க்ல எவ்வளவு பணம் போட்டிருக்கோம், எவ்வளவு இருக்கு, இங்க இவ்வளவு நகை வச்சிருக்கோம் இதெல்லாம் வீட்டில் நகை வச்சுட்டு வெளியில வேற இடத்துக்கு ஒரு இடத்துக்கு சென்றால் நம்மளுடைய இருதயம் எங்கு சென்றாலும் இங்கேதான் இருக்கும்.
ஏன்னா வீட்டில் நகையை வச்சுக்கிட்டே இருக்கோம், அது பாதுகாப்பாக இருக்குமா? வந்த உடனே முதல் காரியமாக நகை இங்கே இருக்கிறது, நான் வைத்து சென்ற பணம். ஏன்னா எல்லாருக்கும் பணத்தை கொண்டு போக முடியாது வெளியிடங்களுக்கு. இப்பொழுது ஜிபே, போன்பே எல்லாம் வந்துட்டு இருந்தாலும் நம்முடைய தேவைக்கு ஒரு 20,000 30,000 என்று வைத்திருக்கும் பொழுது அந்த பணத்தை நாம் பேங்க்ல போட்டு போக முடியாது. அதனால வீட்டில் எங்கேயாவது வச்சுட்டு போவோம், வந்த உடனே அதை தான் பார்ப்போம். ஆகவே நம்முடைய இருதயமானது, நம்முடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கேதான் நம்முடைய இருதயம் இருக்கும் என்று நமக்கு வேதம் சொல்கிறது. அதுபோல இந்த சாமியாருக்கு தன்னுடைய பணப்பையின் நிலையை குறியாக இருக்கும். யாரும் அதை எடுத்து சென்று விடக்கூடாது என்பதற்காக அந்த பணப்பையை தோளிலே போட்டுக்கொண்டே அவர் எல்லா இடங்களுக்கும் செல்வார். யாரிடமும் கொடுக்க மாட்டார், சிஷியத்திலே கொடுக்க மாட்டார். ஆகவே இந்த மனிதன் பார்த்தான், இந்த பணத்தை எப்படியாவது அடிக்க வேண்டும், அதற்கு என்ன வழி என்று சொல்லி அந்த சாமியாரிடம் சென்று, சாமியாரை, நான் உங்களுக்கு சிஷியனாக சேர்த்து விடுகிறேன், உங்களுடைய போதனைகளை நான் ஈர்க்கப்பட்டேன், ஆகவே உங்களிடத்தில் நான் சேர்த்து விடுகிறேன் என்று சொல்லி அந்த சாமியாரிடத்திலே அந்த திருடன் சிஷியனாக சேர்ந்தான். இப்படி இருக்கும் பொழுது இந்த ஆஷாட பூபதி, அதாவது அந்த திருடன் அந்த சாமியாரிடத்திலே மிகவும் நல்லவன் போல எல்லா விதமான காரியங்களையும் பவ்யமாக செய்து வந்தான். இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் ஒரு அந்தன் தன் வீட்டில் இவர்களுக்கு விருந்து வைத்தார். அப்பொழுது விருந்து சாப்பிடுவதற்கு எல்லாரும் சென்றார்கள், சாமியாரும் சென்றார்கள், உடனிருந்த சிஷ்யனும் சென்றார், கூடவே இந்த ஆஷாட பூபதி என்ற திருடனும் சென்றார். அப்பொழுது அந்த அந்தான் அவர்களுக்கு எல்லாருக்கும் விருந்து வைத்தார். எல்லாரும் நன்றாக சாப்பிட்டார்கள். சாப்பிட்டு முடித்த பின்பு அந்த மனிதன் ஒரு சிஷ்யருக்கு, அந்த சாமியாருக்கு பணத்தை கொடுத்தார். அதையும் அந்த சாமியார் வாங்கி தன்னுடைய கையிலே போட்டுக் கொண்டார். வேகமாக ஒவ்வொருவரும் நடந்து தன்னுடைய இடத்துக்கு திரும்பும் பொழுது இந்த பக்கத்தில் இருந்த இந்த திருடன் சாமியாரை பார்த்து, சாமியாரே, நான் இந்த சாப்பிட்ட வீட்டிற்கு சென்று விட்டு வந்துவிடுகிறேன் என்று சொன்னான். சாமியார் கேட்டார், எதற்கப்பா செல்ல வேண்டும்? இப்பொழுதுதானே நாம் அங்கிருந்து வந்து கொண்டிருக்கின்றோம், எதற்கு செல்ல வேண்டும் என்று அவர் கேட்டார். அப்பொழுது இந்த திருடன் சொன்னான், இல்லை, நான் சாப்பிட்டு முடித்து வரும் பொழுது என்னுடைய கையிலே அந்த வீட்டில் உள்ள சாப்பிடுகின்ற கீழே உள்ள இடத்திலே உள்ள ஒரு சிறிய துரும்பு என்னுடைய கையிலே ஒட்டி கொண்டது. ஆகவே அந்த துரும்பை அந்த வீட்டிலே ஒப்படைத்து விட்டு வர வேண்டும். ஏனென்றால் ஒரு வீட்டிலே நாம் சாப்பிட சென்றிருக்கின்றோம், அங்கிருந்து எந்த விதமான பொருளையும் நாம் எடுத்துக்கொண்டு வந்துவிடக்கூடாது என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். உங்களுடைய போதனையை நான் ஏற்கின்றேன். ஆகவே நான் கண்டிப்பாக இந்த துரும்பை அந்த வீட்டிலே கொண்டு கொடுத்து விட்டு தான் வருவேன் என்று சொல்லி அந்த சாமியார்களிடத்திலே சொன்னான். சாமியார் ஆச்சரியப்பட்டார். சார், இப்படி ஒரு சிஷ்யன் நம்முடைய வாழ்க்கையிலே கிடைப்பது என்பது மிகவும் அரிதான காரியம். ஒரு வீட்டில் உள்ள ஒரு சிறிய துரும்பை கூட எடுத்துக்கொண்டு வந்துவிடக்கூடாது என்று நினைக்கின்ற இந்த மனிதன் தான் நமக்கு உண்மையான ஒரு சிஷ்யன் என்று அவர் நினைத்தார். மாத்திரமல்ல, அவன் உடனடியாக சாமியாரிடத்தில் எந்த விதமான பதிலும் கேட்காமல் உடனடியாக ஓடி சென்று ஒரு இடத்திலே சென்று ஒளிந்திருந்து சாமியார் என்ன செய்கிறார் என்று பார்க்கலாம். என்னால் துரும்பு முட்டவில்லை, ஒன்று முட்டவில்லை, வீட்டிலிருந்து எடுக்கவில்லை. ஒளிந்திருந்து பார்த்துவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து, அதாவது அந்த வீட்டுக்கு சென்றது போல கொஞ்ச நேரம் கழித்து மீண்டுமாக சாமியாரிடத்திலே வந்து, நான் அந்த துரும்பை அந்த வீட்டிலே போட்டுவிட்டு வந்துவிட்டேன், கொடுத்துவிட்டு வந்துவிட்டேன் என்று அந்த சாமியாரிடத்திலே சொன்னார். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு சாமியார் மிகவும் நம்பினார். பின்னர் எல்லாரும் தன்னுடைய இடத்திற்கு திரும்பினார்கள். ஒரு நாள் சாமியார் ஒரு குளத்தாங்கரை அருகிலே சென்றார். இந்த சீடனையும் அருகிலே அழைத்து சென்றார். இவனை மட்டும் அழைத்து சென்றார். என்றால் இவன் நம்பிக்கைக்குரிய சீடனாக மாறிவிட்டான். ஆகவே இவனை அழைத்து சென்றார். அந்த இடத்திற்கு சென்றவுடன் சாமியார் இந்த பணப்பையை அவனிடத்திலே கொடுத்து,
பத்திரமாக வைத்துக்கொள். நான் குளத்தாந்தரையிலே நீ வைத்துக்கொண்டு நான் உள்ளே சென்று குளத்திலே குளித்து விட்டு வருகிறேன் என்று சொல்லி அவர் குளத்துக்குள் சென்றார். உள்ளே சாமியார் உள்ளே முங்கி குளிக்கும் பொழுது அடுத்த நிமிடம் இந்த ஆஷாட பூபதியிடம் பார்த்தான். இதுதான் சரியான நேரம், இந்த நேரத்தை தான் நாம் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த பணப்பையோடு திரித்து ஓடினான். சாமியார் முங்கி மேலே எழுந்து பார்த்தால் அவனை காணவில்லை. அப்பொழுதுதான் அவன் உணர்ந்தார், ஆகா, இவன் எவ்வளவு பெரிய திருமணமாக காணப்படுகின்றான், எப்படி நம்மளை ஏமாற்றி விட்டான். அவன் நம்மை நடித்து நம்மளை ஏமாற்றி விட்டதை அவர் சாமியார் உணர்ந்தார். நம்முடைய பணம் சென்று விட்டது என்று அவர் நினைத்தார். அப்பொழுதுதான் அவர் முன்னே உணர்ந்தார், நாம் எதற்கும் ஆசைப்படாமல், பணத்திற்கு ஆசைப்படாமல் உண்மையாக இருக்க வேண்டுமே. நம்முடைய உள்ளமானது எப்பொழுதும் பணத்தை நோக்கியே காணப்பட்டிருக்கிறது என்று அவர் அந்த திருடன் மூலமாக அவர் உணர்ந்து கொண்டார். இப்படிப்பட்ட தாழ்மையையும் எளிமையையும் யாருமே சுலபமாக கொண்டு வந்து விடலாம். மற்றவர்களுக்கு முன்பாக நடித்து நம்மை நம்ப வைப்பதற்காக அனைத்து காரியங்களையும் செய்யலாம். ஆனால் வேதம் சொல்கிறது, லூக்கா 14:11 தன்னைத்தான் உயர்த்துகிறவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். உண்மையாக தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவன் உயர்த்தப்படுவான் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு நீங்கள் தாழ்மையான எளிமையான இருதயம் உள்ளவர்களாக இருக்கலாம். எதை செய்தாலும் கர்த்தருக்கு செய்யட்டும் என்று வெளியில் தெரியாமல் பின்னால் தாழ்மையுடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கலாம். மற்றவர்களால் நீங்கள் அறியப்படாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் செய்த ஒவ்வொரு கிரியையும் கர்த்தர் கொடுக்கிறார். ஆலயத்திற்கு செய்கின்ற காரியங்கள், ஆலயத்திற்கு ஒவ்வொரு காரியத்தையும் சரியாக செய்ய வேண்டும் என்ற நோக்கம், ஆலயத்திற்குள்ளே நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்கள், சுத்தப்படுத்துதல், ஆலயத்தை சுத்தப்படுத்துதல், ஆலயத்தை துடைத்தெடுத்தல், குத்துவிளக்கு கழுவுவது, ஒட்டடை அடிப்பது, எல்லா காரியங்களையும் ஆண்டவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு கிரியையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் ஆண்டவர் அதற்கான பலனை உங்களுக்கு கொடுப்பார். ஏனென்றால் நீங்கள் தாழ்த்துகிறவர்கள் உயர்த்தப்படுவீர்கள். மத்தேயு 6:6 சொல்லுகிறது, நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டிற்குள் பிரவேசித்து உன் அறையை கூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். வெளியரங்கமான ஜெபம் நமக்கு தேவையில்லை. அந்தரங்கத்திலே நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்யும் பொழுது ஆண்டவர் அதற்கான பலனை தருவதற்கு வல்லவராக காணப்படுகின்றார். 3வது காரியம், கடைசியாக சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசியுங்கள். மத்தேயு 5:5. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார் என்று வேதம் சொல்கிறது. மோசேயுடைய வாழ்க்கையை பாருங்கள். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாக இருந்தான் என்று என்னாகும் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் கர்த்தர் மோசேயை மிகவும் அதிகமாய் ஆவிக்குரிய ரீதியிலே உயர்த்தினார். அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்தன. மோசே தன் கோலை உயர்த்தி பிடித்த போது சிவந்த சமுத்திரம் 2ஆக பிளந்தது. பலத்த அற்புதங்கள் அவர் மூலமாக நடந்தன என்பதை நாம் பார்க்கின்றோம். மட்டுமல்ல, உலகத்தாருடைய பார்வையிலும் கர்த்தர் மோசேயை பெரியவனாய் உயர்த்தினார். வேதம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது வாசிங்கள். யாத்திராகமம் 11:3. கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார். மோசே என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய ஊழியக்காரரின் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாக இருந்தான் என்று நாம் பார்க்கலாம். அவன் பெரியவனாக இருந்தான். காரணம் என்ன? உலகத்தில் உள்ள சகல ஜனங்களிலும் மோசே சார்ந்த குணமுள்ளவராக இருந்தார் என்று நாம் பார்க்கலாம். கிறிஸ்து
கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, அந்த சாந்த குணம் உங்களுக்குள் இருக்கிறதா? கர்த்தர் உங்களையும் உயர்த்துவார். முதலாவது அந்த சாந்த குணத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது? நான் கோபப்படுகின்றேன், முற்கோபியாக இருக்கிறேன், எனக்கு அந்த சாந்த குணம் எங்கிருந்து வரும்? ஆண்டவர் என்னை எதிர்க்கவே மாட்டாரா என்று நீங்கள் கேட்கலாம். சாந்த குணம் என்பது நாமவே நமக்கு உருவாக்கிக் கொள்கிற ஒரு காரியம் அல்ல. ஆதியின் கனிகளிலே ஒரு அருமையான கனிதான் இந்த சாந்த குணம். சாந்த குணம், நிச்சயடக்கம் என்றெல்லாம் ஆதியின் கனிகளிலே வரும் பொழுது இந்த சாந்த குணமும் அதிலே வருகிறது. நாம் ஆவிக்கேற்றபடி நடக்கும் பொழுது, ஆவியினாலே நிறைந்து ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது இந்த சாந்த குணத்தை தானாகவே கர்த்தர் நமக்குள்ளே அவர் புகுத்தி விடுகிறார். அது தானாகவே உண்டாகிறது. சாந்த குணத்தை எப்படி கற்றுக்கொள்வது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அதற்கு ஒரே வழி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்பதை. அவரை நோக்கி பார்க்கும்போது அந்த சாந்த குணம் நமக்குள்ளே உண்டாகிறது. மத்தேயு 11:29 சொல்கிறது. வாசியுங்கள். மத்தேயு 11:29. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நாம் சாந்த குணமுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அதற்கு ஆண்டவர் தான் நமக்கு சாந்த குணத்தை தருவதற்கு வல்லவராக காணப்படுகின்றார். இயேசுவினிடத்தில் நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு அவரோடு கூட நடக்கிறீர்களோ அந்த அளவுக்கு அதிகமாக நீங்கள் அதை கற்றுக்கொள்கிறீர்கள். இயேசுவோடு கூட நீங்கள் நடக்கும் பொழுது, அவரோடு கூட நண்பனாக நீங்கள் பழகும் பொழுது, வைத்துக் கொள்ளும் பொழுது, உங்களையும் அறியாமல் அவருடைய சுபாவம் உங்களுக்குள்ளே உண்டாகும். அந்த திவ்ய சுபாவம், அந்த சாந்த குணம் உங்களுக்குள் வரும்போது நீங்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். சகலவிதமான ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த புதிய ஆண்டிலே இதுவரை இல்லாத ஒரு உயர்வை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் கட்டளையிடுவார். அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் துக்கிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. அது மட்டுமல்ல, இரண்டாவது காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய அவர் எளியவனை உயர்த்துகிறார் என்று பார்த்தோம். முதலாவது துக்கிக்கிறவர்களை உயர்த்துகிறார், இரண்டாவது எளியவனை உயர்த்துகிறார், மூன்றாவது சாந்த குணமுள்ளவர்களை அவர் உயர்த்துகிறார். இந்த நாட்களிலே நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது இந்த ஆண்டின் அனைத்து ஆசீர்வாதங்களும், அனைத்து நிறைவுகளையும் ஆண்டவர்களுக்கு கொடுத்து வழிநடத்துவதற்கு அவர் வல்லவராக காணப்படுகின்றார். இப்படிப்பட்ட கருத்துக்களை தேவன் தாமே அவர் தந்து வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. எல்லா துதிக்கான மகிமை அவருக்கு